ஹே ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ச்சர் மோட்டோ பைக்கர்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சேலம் டு பெங்களூர் போகிற ஹைவேல தான் இருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக அந்த ஹைவே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கள்ல, அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி போகிற ரூட்டோட கம்மியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில. நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன். நீங்கள் ஏற்கனவே இது முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், பார்க்கலாம் அந்த ரோடு எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாய இடம் தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் இந்த பக்கம் நிறையா வயல்லாம் அடிபட்டுருக்குது இல்லை. பார்க்கவே ரோடு பார்த்திங்கன்னா செம கிளியராக இருக்குது. கண்டிஷனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்ப கிடையாது. வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கு நான் பார்த்த வரைக்குமே. நான் இவ்வளோ தூரம் வந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி ரோடை கம்பேர் பண்ணும்போது. இதில் இன்னும் ஹெவி வெஹிக்கிள்லாம் இதில் போகலை. என்ன ரீசன்னு தெரியல, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, டோல்கேட்னு நினைக்கிறேன். நம்ம வந்ததுலேயே தான் ஃபஸ்ட் டோல்கேட். பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. ரோடு பார்த்திங்கனாவே அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சைடு ரோடும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வில்லேஜ் தாங்க. எவ்வளோ வில்லேஜ் இதில் அடி வாங்குச்சுன்னு தெரியல எனக்கும். ஆனால் ரோடு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ரோடு பார்த்திங்கன்னாலுமே டோல் தாங்க. இங்கே ஒரு ஃபஸ்ட் டோல் பூத் இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் டோல் பூத் ஓகே, இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் ஓப்பன் ஆகலை. அதனால தான் இல்லை, வண்டி ஃப்ரீயாக போயிட்டு இன்னும் வேலை நடக்க மாட்டேங்குதுங்க. ரோடோட ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகலை போல் இருக்குது. ஏன்னா சில இடத்துலலாம் நான் பின்னாடி பார்த்தேன், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒர்க் கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ரோடு கம்ப்ளீட் பண்ணலை, ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் விட்டுருக்காங்க. பெட்ரோல் பேங்க், டீ காஃபி ரெஸ்ட் எடுக்கிற இடம்லாம் கூட இருக்குது. ரோடுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஆனால் நல்ல ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா பேரிகேட்டு எல்லாமே சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. இந்த ரோட்டில் ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது, பட்டு கரெக்டாக எனக்கு தெரியல. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த தருமபுரி டு கிருஷ்ணகிரி அந்த ரோடு இருக்குதுங்களா, அதில் தான் போகிறது. ஏன்னா அதிலே போய் பழக்கம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ரோடு தான் யூஸ் பண்ணுறோம். சேலம் வர்றதுக்கு ஒரே ரோடு தான் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சேலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம். எங்கேயுமே நமக்கு கன்ஃபியூஷனும் ஆகாது சொல்லப்போனால். அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரே ரோடு தான் இருக்குங்கிறதுனால இவ்வளோ வருஷம் நம்ம அதே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரோடு எனக்கு ஆக்சுவலி இந்த ரோடு இங்கே ஒரு ரோடு இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அங்கே பாலம் வேலை எப்போது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துட்டு மேலே பிரிட்ஜு வேலை நடக்கும். அதாவது யூடர்ன் போட்டு மேலே ஏறி இந்த ரூட்டில் வர்ற மாதிரி நம்ம வேலை இருக்குன்னு நான் பார்த்துருப்பேன். அது வேறு எங்கேயோ போகிற ரூட்டுன்னு நான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த ரூடு தாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னா, ஆக்சுவலாக நாங்கள் எப்படி சொல்ல நான் பெங்களூர் சேலம் போகும்போது ஒசூரை தாண்டோம் இல்லைங்களா. நம்ம அந்த ஒசூர் பார்டர்கிட்ட பார்த்திங்கன்னா எப்போது நம்ம ரெகுலராக குடிக்கிற ஒரு டீ கடை இருக்குது. அந்த அக்காட்ட தான் கேட்டேன், என்னக்கா வண்டி இதில் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்களோட கடையில் ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, எப்போதும் நிறையா வச்சுருப்பாங்க. அப்போ தான் என் கூட வந்த ஃப்ரெண்டு கேட்டான், என்னக்கா கடையில் ஸ்டாக்கே இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ தான், இல்லைப்பா தம்பி, இந்த ரூட்டில் வண்டிங்கெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, எல்லாம் அந்த பக்கம் போயிடுறாங்க அப்படின்னாங்க. அந்த பக்கம் எந்த ரூட்டுக்கா அப்படின்னு கேட்டப்போ தான் அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி இன்னொரு புது ரூட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஏன் கேட்டால், இந்த மாதிரி 30 கிலோமீட்டரோ 40 கிலோமீட்டர் சம்திங் கம்மியாகுதான் நான் உங்களுக்கு இந்த ரூட்டுக்கும் அந்த ரூட்டுக்கும், அதனால எல்லாமே அப்படி போயிடுறாங்கன்ட்டு. பார்த்தா நான் வந்த வரைக்குமே பார்த்திங்கன்னா அங்கே கூட எந்த ஒரு யூட்டர்னுமே கிடையாது. எப்படி அந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியல.
நீங்கள் ஏன்னா வரும்போது நமக்கு அங்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் போகும்போது பெங்களூர்லேருந்து போகும்போது அங்கிட்டு பேரிகேட் சென்டரில் இருக்குது. ஸோ நம்ம யூட்டன் போகணுன்னாலும் ரொம்ப தூரம் போய் தான் யூட்டன் போட்டு வர்ற மாதிரி இருக்கும். எப்படி போகிறாங்கன்னு தெரில. ஏதாவது பாதை எங்கன்னா இருந்துச்சுன்னு என்கிட்டையும் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு பெருசாக தெரியல, அதனால தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பாதை இந்த ரோடு வந்து நல்லா இருக்குங்க. ஹைவே ப்ளஸ் நல்ல க்ரீனஸாக இருக்குது. எல்லா இடமும் ப்ளேஸுமே பார்க்க அந்த 2 பக்கம் மலைங்களும் ப்ளஸ் தென்னை மரம், விவசாய நிலங்கள் அந்த மாதிரி பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. பேரிகேட் பாருங்கள் ஃபுல் நிறைய இடத்துல கண்டினியூவாக போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இது வில்லேஜ் இடம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், 2 பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் தான் இருக்குது. அதனால நாய் மாடு இது குறிக்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரிகேட் போட்டிருக்குறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ரோடு இன்னும் எக்ஸ்டெண்டாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம். பிரிட்ஜு ஒன்று வருது பாருங்கள், நல்லா இருக்குதுங்க. டிசைனாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ சில இடத்துல இந்த மாதிரி மேலே ஏற்றிருக்கிறாங்க பாலம் மாதிரி, நல்லா இருக்குங்க. உண்மையிலே சின்ன பிரிட்ஜாக இருந்தாலும் டிசைனாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ வாங்க ட்ராவல் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம், பார்க்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குங்க அது ரூட்டு. நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடமுமே பார்த்திங்கன்னா 2 சைடுமே ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு இன்னும் கடைகள்லாம் எதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா இப்போ தானே ஓப்பன் இந்த ரோடு இப்போ தான் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக தான். ஏன்னா இப்போ தான் நிறையா வண்டிங்க இதில் போகுது. இதுவே நிறையா வண்டி பாருங்கள். டிராக்டருக்கான தேவையான ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கருதடிப்போம் பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்ம டிராக்டரில் மாட்டி கருதடிக்கிறது அந்த இயந்திரம் நினைக்கிறேன். அந்த இது டிராக்டர் வச்சுருந்தால் வாங்கலாம். நம்மகிட்ட எங்கே டிராக்டரும் இருக்குது. டிராக்டர் தாங்க ஒன்று வாங்கணும் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வயல், தென்னை மரம், மலை. இங்கே கோயில் இருக்க மாட்டிருக்கேன். மேலே மலை மேலே கோயிலெலாம் போல் இருக்குது. முருகன் கோயில்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். ஸோ ஆனால் என்னங்க, வெயில் தான் கொஞ்சம் ஹெவியாக அடிக்குது. ஆமாம், ரொம்ப வெயிலாக இருக்குது. நம்ம எதுக்கு ஊருக்கு வந்திருந்தோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு எமர்ஜென்சினால் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். எப்படி ஒரு ரிவர் பாருங்கள், குளம். நம்ம ஊரில் கம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியர்பை எல்லா வில்லேஜஸ்க்கும் நீர் பாசனத்துக்காண்டி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே கோயில் தாங்க இது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் ரிவரு. குளமா இல்லை ரிவரான்னு தெரில எனக்கு கரெக்டாக. மேபி யாராவது இந்த இடம் எதுவும் தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது லோக்கல் ஹைவே. இங்கேனே எதுவுமே பேரிகேட் போடல. மேபி இது வில்லேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதை சொல்கிறது அந்த பக்கம் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குல்ல, அதனாலேன்னு நினைக்கிறேன். கரண்ட்டு கம்பம் பாருங்கள். இது பெங்களூர் போகிறதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஊர் சைட்லேருந்து கரெக்டாக பிளான் பண்ணி போட்டிருக்கானுங்க, அது சென்ட்ரலில் வர்ற மாதிரி. ஓகே, சர்வீஸ் ரோடு. மேபி இங்கே ஏதாவது வில்லேஜ் இருக்கும். வில்லேஜ் இருக்க இடத்துல தாங்க இந்த மாதிரி மேலே ஹைவே மேலே ஏற்றிட்டுருவாங்க. ஏன்னா கீழே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, டிராஃபிக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கீழே அந்த பக்கம் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹைட் ஏற்றி விட்டு கீழே போய்க்கங்கன்னு சொல்லிட்டு கீழே ஒரு பாலம் மாதிரி போட்டுருவாங்க. கரெக்டாக தான் சொல்ல பாருங்கள், வில்லேஜ் தான் இது. ஆமாம், பாருங்கள் சென்ட்ரல். என்ன ஊர் நடுவில் போகுது ரோடு. எனக்கு தெரிஞ்சு பாவம் நிறைய வீடு அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளோ வீடு அடி வாங்கிச்சுன்னு நமக்குன்னு தெரியலங்க. சார் ஆனால் இழப்பீடு கொடுத்துருவாங்கல்ல. என்ன தான் கொடுத்தாலும் வீடு கட்டிட்டு அதை இடிக்கும்போது இந்த மாதிரி இடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது யாருக்கு இருந்தாலும் அது இந்த ஒரு வருத்தம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்களே பாருங்கள். ஆனால் வண்டி ரொம்பவே கம்மிங்க. எவ்வளோ வண்டி பாருங்களேன். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டே வரோம். ஹெவி வெஹிக்கிளாக இருக்கணும், அதாவது ரொம்ப வெஹிக்கிளே இல்லை பாருங்கள் இந்த வண்டியில், எந்த பாதையில். ஏன்னா இப்போ தான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே தெரியாது. எனக்குமே பார்த்திங்கன்னா அந்த அக்கா சொல்லி தான் தெரியும். எனக்குமே அந்த அக்கா சொல்லலைன்னா எனக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த ரோட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு அந்த இடத்துல பாலத்தில் ஏறும்போது கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர்.
அங்கன பார்த்தீங்கன்னா, மேலே லெஃப்ட்டில் ஏறுற மாரி இருந்தது. எனக்குமே ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. நம்ம பாட்டுக்கு போய் வேற எங்கேயாச்சும் போயிட போறோம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் மேப் போட்டு பார்க்கலான்னு மேப் போட்டேன். மேப் போட்டப்போ இந்த ரூட்டு தான் காட்டுச்சு. சரி அந்த அந்த ஒரு கன்ஃபர்மேஷனால தான் நான் அதில் தைரியமா ஏறினேன். ஆமா. ஓகே. பாருங்களேன், ரொம்ப வெஹிக்கிளே கிடையாது. நீங்களே பாருங்க. சும்மா ஃப்ரீயா அடிச்சுட்டு வரலாங்க. ஆனா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸ்மூத்தாக இருக்குது ரோடுமே பார்த்தீங்கன்னா. ஆமா. ஓகே. வெஹிக்கிள் ரொம்ப கம்மி தான். வெஹிக்கிள் அதுக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். எந்த நின்றுக்கிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றேன். ஸோ சீட் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ பேக் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நின்றுட்டு ஓட்டுறேன். வேறு ஒன்றும் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். பட் அட்வென்ச்சர் இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ரெஸ்ட் எடுத்து கூட போகலாம் நீங்கள்லாம். செம்மையாக தாங்க இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. ரோடு சும்மா சூப்பராக இருக்குது. ஓகே. என்னங்க அது பெருசாக வந்துச்சு. லைன் இது பார்த்தா சின்னமாக இருக்குது. மேபி இது லோக்கலுக்கு யூஸ் பண்ணுற லைன் நினைக்கிறேன். அது வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரு அதர் ஸ்டேட்டுக்கு கரண்ட் அனுப்புறது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்தாச்சு. எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் ரோடு. டீ காஃபி ஓகே. இங்கே தாங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் எடுத்து டீ காஃபி குடிக்க. நான் எங்கேயும் நிற்கல அந்த ரோட்டில். ஏன்னா எங்கேயுமே இல்லை டீ கடை பார்த்தீங்கன்னா. நான் எப்போதும் 2-3 இடத்துல நிற்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப கம்மியாக இருக்குது டீ கடைகள்லாம் இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு ஃபுட்டு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதுவுமே எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஃபுட் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடு இன்னும் ஃபேமஸ் ஆகலை. அது இல்லாமல் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு சேலம் டு பெங்களூர் போகிறீங்கன்னா இந்த வே யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் ரிவ்யூஸ் போடுங்க. ஓகே மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியுது. என்னதான் இருந்தாலும் நம்ம எப்போதும் ரெகுலராக போகிற ரோடு மாதிரி வராதுல்ல. அது ஒன்ஸ் நமக்கு மைண்டுக்கு செட் ஆகிருக்கும், பழகிருக்கும். கண்ணை மூட்டை ஓட்டினா கூட நம்ம ஓட்டிடுவோம். இது புதுசுங்கிறதுனால எப்பவுமே ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா இது எங்கெங்கே போய் எப்படி இப்படி போகுதுன்னு நமக்குமே தெரியாது. ஓகேங்களா. பேரிகார்டு மட்டும் அங்கங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு. அந்த ஒரு இது பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. இது ஒரு பிரிட்ஜு, பாலம். கண்டெய்னர்ஸ் பரவாயில்ல. 2வது வண்டியும் 3வது வண்டியும் இது பெட்ரோல் தாங்க. இது வந்து லோக்கல். இதெல்லாம் நம்ம பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒரு வில்லேஜு. என்னதான் இருந்தாலும் வில்லேஜ் லைஃப் மாதிரி வராதுங்க இல்லையா. அது 90s கிட்க்கு தான் தெரியும். 90s 80s கிட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோவா சான்சஸ் இல்லை. ஏன்னா நிறையா விஷயங்கள் நாங்கள் இறந்துருக்கோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய விஷயங்கள் இறந்துருக்காங்க. 90s மாதிரி இல்லை. நாங்களாம் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவோங்க 90s கிட்ட. 90s டேஸில். இப்போ தான் ஃபோன் வந்துட்டு பசங்கள்லாம் ஃபோனே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே காய்ஸ். ஸோ கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். இந்த ரோடு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆர்ச்சோ மோட்டார் பைக்கர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.